அண்ட் வெல்கம் டு செலன்ஸ் லைஃப் ஸ்டைல் அண்ட் லைஃப் ஸ்கில்ஸ். எல்லாரும் எப்படி இருக்கிறீங்க? நல்லா இருக்கிறீங்களா? நான் ரொம்ப நல்லா இருக்கிறேங்க. இன்றைக்கி இந்த வீடியோவில் நம்ம இன்ட்ரெஸ்டிங் சைக்கலாஜிக்கல் ஃபேக்ட்ஸ் அபவுட் ஹியூமன் பிஹேவியர், எஸ்பெஷலி ஆன் லவ் அண்ட் ரிலேஷன்ஷிப்ஸ், அதாவது மனிதர்களுக்கு இருக்கிற ரொம்ப முக்கியமான உளவியல் உண்மைகள், காதல் அப்புறம் ரிலேஷன்ஷிப், இதில் என்னென்ன அப்படின்றத பற்றி தான் இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம். ஃபர்ஸ்ட் உண்மை என்ன அப்படின்னா, நிறைய பெண்களுக்கு அனுபவம் இருக்கும். வேறு யாராவது பெண்கள் தங்களுடைய மனைவியை தவிர இல்லை காதலியை தவிர வேறு யாராவது பெண்கள் தங்களை பார்த்து லேசாக சிரிச்சுட்டாலே போதுமா ஆண்கள் ரொம்ப சந்தோஷமாயிருவாங்களாம். அந்த சந்தோஷத்தினாலேயே அவங்க ரொம்ப அழகாக கூட தெரிவாங்களாம். உங்களை பற்றி மற்றவங்க என்ன நினைக்கிறாங்க அப்படிங்கிறத உங்களால் மாற்றவே முடியாதுங்க. அதனால் அதுக்கு முயற்சி செய்யாமல் நீங்கள் உங்களுடைய வாழ்க்கையை எப்படி மகிழ்ச்சியாக வாழ்கிறது அப்படிங்கிறதுல மட்டுமே உங்களுடைய கவனத்தை செலுத்துங்க. தங்களுக்கு ரொம்ப பிடிச்ச விஷயங்களை பற்றி பேசும்பொழுது மக்கள் பிறரை கவர்ந்து இருக்கக்கூடிய வகையில் ரொம்ப அழகாக மாறிடுறாங்களாம். தங்களுக்கு ரொம்ப பிடிச்ச ஒரு பெண்ணோட புகைப்படத்தை ஃபோட்டோவை பார்த்துக்கிட்டு இருந்தாலே போதுமாங்க, ஆண்கள் தங்களோட வழிகளெல்லாம் அப்படியே மறந்து போயிடுறாங்களாம். பெரும்பாலான மக்கள் சீரான முகத்தோற்றத்தை உடையவர்களைத்தான் தங்களுடைய வாழ்க்கை துணையாக்கிக் கொள்ள விரும்புகிறார்களாம். ஏனெனில் இவ்வாறான தோற்றம் ஆரோக்கியமான ஜீன்கள் கொண்டிருப்பதற்கான அடையாளம் என்று தங்கள் ஆழ்மனதில் நம்புகிறார்கள். அதாவது பெரும்பாலான மக்கள் முகம் ஒரே சீரான அமைப்பில் அவங்களோட ஃபீச்சர்ஸ்லாம் இருந்தால் அந்த மாதிரியானவங்களை தான் தன்னுடைய வாழ்க்கை துணையாக தேர்ந்தெடுக்க விரும்புகிறாங்களாம். ஏன்னா இப்படி இருந்தால் அந்த நபர்களோட உடலில் இருக்கிற ஜீன்கள் ரொம்ப ஆரோக்கியமாக இருக்குது அப்படின்னு நம்புகிறாங்களாம். அழகான ஆரோக்கியமான கால்கள் தான் பெண்களின் கவர்ச்சியான அங்கம் என பல கருத்து கணிப்புகளில் பெரும்பாலான ஆண்கள் தெரிவித்திருக்கிறார்கள். உங்களிடம் பிறரை பற்றி புறம் பேசுபவர்கள் உங்களை பற்றியும் பிறரிடம் புறம் பேசுவார்கள் என்பதை நினைவில் வைத்துக் கொள்ளுங்கள். அதனால வேறு யாரையாவது பற்றி உங்ககிட்ட யாராவது பேக் பைட்டிங் பண்ணாங்கன்னா, புறம் பேசினாங்கன்னா, அந்த மாதிரியான நபர்கள்கிட்ட இருந்து நீங்கள் கொஞ்சம் ஒதுங்கி ஏறுங்க. அதுதான் உங்களுக்கு நல்லது. தங்களை பற்றிய சுய நம்பிக்கை இல்லாதவர்கள் எப்பொழுதுமே பிறரை பற்றியே குறை கூறிக்கொண்டிருப்பார்கள். எப்பொழுதும் ஒருவர் உங்கள் மனதில் இருந்து கொண்டே இருந்தால் நீங்களும் அவர் மனதில் இருக்கிறீர்கள் என்று அர்த்தம். பரஸ்பரம் ஒருவருக்கொருவர் மிகவும் பிடித்த இருவர் அவர்களின் கண்களை உற்று பார்க்கும் போது அவர்களின் இதய துடிப்பும் ஒன்றிணையுமாம். உங்கள் மனதில் அனிச்சையாய் தோன்றும் உறுதியான எண்ணங்கள் பெரும்பாலும் சரியானதாகவே இருக்கும். நீங்கள் யாரையாவது புதிதாக சந்தித்தால் அந்த நபரின் பெயரை உங்கள் உரையாடலுக்கு நடுவே அவ்வப்போது பயன்படுத்துங்கள். இது உங்கள் நட்பை இன்னும் விரைவாக வளர்க்கும். நீங்கள் நேராக நிமிர்ந்து நிற்பது உங்களை அதிக நம்பிக்கையுள்ள மனிதராக காட்டும் என்று உளவியல் ரீதியாக நிரூபிக்கப்பட்டுள்ளது. வேண்டுமென்றே சிறிய விஷயங்களுக்கும் அற்பமான சில்லறையான விஷயங்களுக்கும் மிகவும் அதீதமாகவும் சத்தமாகவும் சிரிக்கும் நபர்கள் தங்கள் மனதிற்குள் மிகவும் தனிமையாக உணர்கிறார்கள் என்று அர்த்தம். மகிழ்ச்சி உணர்வு என்பது வேகமாக ஒருவருக்கொருவர் பரவக்கூடியது என்று ஆராய்ச்சிகள் நிரூபித்துள்ளன. மகிழ்ச்சியாக இருக்கும் ஒருவரிடமிருந்து விலகிச் செல்வது பலருக்கும் மிகவும் கடினமான ஒரு விஷயம். ஏனெனில் மகிழ்ச்சியாக இருப்பவர்களுடன் நேரம் செலவழிப்பது அனைவருக்கும் உற்சாகமளிக்கக்கூடியதாக இருக்கிறது. உங்களை பிறர் தங்களின் மன குப்பைகளையும் உணர்ச்சி குப்பைகளையும் தூக்கி எறிய பயன்படுத்தும் குப்பை தொட்டியாக பயன்படுத்த ஒருபோதும் அனுமதிக்காதீர்கள். இதை ஃப்ரஸ்ட்ரேஷன் அட்ராக்ஷன் என்று உளவியல் குறிப்பிடுகிறது. எல்லோரிடமும் அவ்வளவு எளிதாக பழகாத மனிதர்கள் இந்த சமூகத்திற்கு எதிரானவர்களோ அல்லது பிறரிடம் பழக தெரியாதவர்களோ அல்ல. தாங்கள் யாருடன் மட்டும் பழக வேண்டும் என்பதில் தெளிவாக இருந்து அதை மட்டுமே சரியாக பின்பற்றுபவர்கள். உண்மையான ஆண் தான் விரும்பும் பெண்ணுக்கு மட்டும் உண்மையாக இருப்பான். அவனுக்கு பிற பெண்களை பார்ப்பதற்கு இடமிருக்காது. ஏனெனில் தான் விரும்பும் பெண்ணை
எவ்வாறு மகிழ்ச்சியாக வைத்துக் கொள்வது என்பதற்கான புதிய வழிகளை தேடிக்கொண்டிருப்பதிலேயே அவன் தனது நேரத்தை செலவழித்துக் கொண்டிருப்பான். பெண்களை விட ஆண்கள் மிகவும் விரைவாக காதல் வயப்பட்டு விடுகிறார்கள். ஆண்கள் தங்களை பார்த்து புன்னகைக்கும் பெண்களிடம் மிக எளிதாக காதல் வயப்பட்டு விடுகிறார்கள் என்று உளவியல் ஆய்வுகள் குறிப்பிடுகின்றன. கெட்ட மனிதர்களையும் முட்டாள்களையும் கையாள்வதற்கு மிகச்சிறந்த வழி அவர்களை கொஞ்சம் கூட கண்டு கொள்ளாமல் இருப்பதுதான். ஒரு ஆண் உண்மையிலேயே ஒரு பெண்ணை விரும்புகிறான் என்றால் அவளது தோற்றத்தையும் அழகையும் விட அவளது குணத்தையும் ஆளுமையுமே அதிகம் விரும்பி அவற்றில்தான் அதிகம் ஆர்வம் காட்டுவான். பெண்கள் இப்படி இருந்தால் ஆண்களுக்கு மூடே வராதாம். அது என்னவென்றால், பெண்களின் கண்ணீர் வாசனை ஆண்களின் உடலுறவு கொள்ளும் திறனையும் ஆர்வத்தையும் குறைத்து விடுகிறது என்றும், ஆண்களின் உடலில் சுரக்கும் டெஸ்டோஸ்டெரான் என்ற ஆண் ஹார்மோன் சுரப்பதை மிக வெகுவாக குறைத்து விடுகிறது என்றும் உளவியல் ஆய்வுகள் குறிப்பிடுகின்றன. அதனால்தான் எப்பொழுதும் அழுது கொண்டிருக்கும் பெண்களை ஆண்கள் மிகவும் வெறுக்கிறார்கள். ஒரு பெண் நடனமாடுவதை காணும் ஆணின் உடற்தசைகள் அவனை நடனமாடுவதை போன்ற இயக்கத்தை மேற்கொள்கிறதாம். பொறாமை என்பது ஒரு மனநிலை அல்ல, அது ஒருவித தீவிரமான மனநோய். தடைக்கற்களுக்கும் படிக்கற்களுக்கும் உள்ள ஒரே வித்தியாசம் அவற்றை நாம் எவ்வாறு பயன்படுத்திக் கொள்கிறோம் என்பதில்தான் இருக்கிறது. உயரம் குறைவான பெண்களுடன் இருக்கும் பொழுது ஆண்கள் தங்களை மிகவும் உயரமானவர்களாக உணர்கிறார்கள். பிறரை சிரிக்க வைக்கும் போது மனிதர்கள் பிறருக்கு மிகவும் வசீகரமாக தோன்றுகிறார்களாம். நீங்கள் மிகவும் மாறிவிட்டீர்கள் என்று உங்களிடம் பிறர் கூறினால் நீங்கள் எப்படி அவர்களிடம் நடந்து கொள்ள வேண்டும் என்று அவர்கள் நினைக்கிறார்களோ அப்படி நீங்கள் நடந்து கொள்ளாமல் இருக்கிறீர்கள் என்பதற்குத்தான் 95% வாய்ப்பிருக்கிறது. தங்கள் தாயை போன்றே உடல்வாகும் எலும்புகளின் வடிவமைப்பு உடைய பெண்களிடம் ஆண்கள் மிகவும் கவர்ந்திழுக்கப்படுகிறார்கள். மனிதர்களின் மூளை மீண்டும் மீண்டும் பழைய நினைவுகளை பற்றியே சிந்தித்துக் கொண்டிருக்கிறது. காரணம், அந்த நிகழ்வுகள் திரும்பவும் தங்கள் வாழ்க்கையில் நடக்க வேண்டும் என்று ஆசைப்படுகிறார்கள். சத்தமாக உரக்க பேசும் ஆண்களையும் மூக்கிலிருந்து பேசும் ஆண்களையும் பெண்களுக்கு பிடிக்கவே பிடிக்காது. ஆழமான குரலும் அதே சமயம் மென்மையான துணியுமுடைய ஆண்களைத்தான் பெண்களுக்கு மிகவும் பிடிக்கும் என உளவியல் ஆய்வுகள் கூறுகின்றன. ஆண்களுக்கு ஒரு பெண்ணை மிகவும் பிடித்திருந்தால் அவளை உற்று பார்ப்பார்கள். பெண்களுக்கு ஒரு ஆணை பிடித்திருந்தால் அவனிடமிருந்து தங்கள் பார்வையை திருப்பிக் கொள்வார்கள். எந்த ஒரு ஆணிடமிருந்தும் காதலே கிடைக்கப் பெறாத பெண்கள் மிகுந்த மன அழுத்தத்திற்கும் மனச்சோர்விற்கும் உள்ளாகிறார்கள். இதனால் அவர்களுக்கு மாரடைப்பு வருவதற்கான வாய்ப்புகள் மிகவும் அதிகம் என ஆய்வுகள் தெரிவிக்கின்றன. தாங்களாகவே முன்வந்து பேசும் உரையாடலை தொடங்கும் ஆண்களை பெண்களுக்கு மிகவும் பிடிக்கும். நீங்கள் யாரையாவது பார்க்க முடியாமல் ஏங்கி தவித்து கொண்டிருக்கிறீர்கள் என்றால் அந்த நபர் உங்கள் கனவில் தோன்றுவார். யாராவது உங்களை எந்த விதமான காரணங்களுமே இல்லாமல் வெறுத்தால் அவர்கள் உங்களை வெறுப்பதற்கு தேவையான சரியான ஒரு காரணத்தை நீங்களே உருவாக்கி கொடுத்து விடுங்கள். பெரும்பான்மையான மனிதர்கள் தங்களால் நேரடியாக வார்த்தைகளால் சொல்ல முடியாத விஷயங்களைத்தான் குறுஞ்செய்திகளாக அனுப்புகிறார்களாம். ஒருவரையொருவர் சரியாக புரிந்து கொள்ளாததும் தவறாக புரிந்து கொள்வதும் தான் பெரும்பாலான தம்பதிகள் அல்லது காதலர்கள் பிரிவதற்கான காரணங்களாகும். இந்த உலகத்தில் இருக்கும் ஒவ்வொரு ஆணும் தனக்கு பெண்மை ததும்பும் ஒரு பெண்
துணையாக வர வேண்டும் என்று ஆசைப்படுகிறான். புத்திசாலி பெண்கள் ஒருபோதும் முட்டாள் பெண்களுடன் சேரவே மாட்டார்கள். அவர்களை கொஞ்சம் கூட கண்டு கொள்ளாமல் புறம் தள்ளி விடுவார்கள். நாம் எந்த வகையான ஆடைகளை அணிகிறோம் என்பது நாம் நடந்து கொள்ளும் விதத்தையும் தீர்மானிக்கிறதாம். இந்த வீடியோவில் இது வரைக்கும் நம்ம பார்த்த காதல் மற்றும் உறவுகள் சார்ந்த மனித மனம் சார்ந்த நிறைய உளவியல் உண்மைகள் உங்களுக்கு ரொம்ப ரொம்ப பிடிச்சிருக்கும் அப்படின்னு நான் நினைக்கிறேன். உங்களுக்கு ரொம்ப பயனுள்ளதாகவும் இருந்திருக்கும் அப்படின்னு நான் நினைக்கிறேன். உங்களுக்கு இந்த மாதிரியான வீடியோ பிடிச்சிருந்தது அப்படின்னா அந்த சேனலை நீங்கள் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இந்த மாதிரியான வீடியோஸ் பார்க்க விரும்புகிற உங்களோட ஃப்ரெண்ட்ஸ்க்கு கண்டிப்பாக அதை ஷேர் பண்ணுங்கள். அண்ட் இன்னும் நிறைய சைக்காலஜி தொடர்பான லைஃப் ஸ்டைல், லைஃப் ஸ்கில்ஸ் அண்ட் ட்ராவல், கர்மா, ஸ்பிரிச்சுவல் ரிலேட்டடான நிறைய வீடியோஸ் இந்த சேனலை தொடர்ந்து நீங்கள் பார்க்கணும் அப்படின்னு ஆசைப்பட்டீங்கன்னா இந்த சேனலை இன்னும் இணைந்திருங்கள். ஸ்டே டியூன்ட் வித் மீ. நான் எழுத புத்தகங்கள் உங்களுக்கு வேணும் அப்படின்னா feedback@gmail.com அப்படின்ற இமெயில் ஐடிக்கு மெயில் பண்ண இன்ட்ரெஸ்டிங்கான யூஸ்ஃபுல்லான வீடியோவில் மீண்டும் உங்களை சந்திக்கிறேன். அது வரைக்கும் டாடா பை பை, see you and take care.